போராளிகள் நலம்புரி சங்கத்தினுடைய செயற்பாட்டாளர் தனுங்கள். போராளிகள் நலம்புரி சங்கத்தினால் வடக்கு கிழக்கு மாகாண தழுவிய ரீதியிலே நீண்ட காலமாக சிறைகளிலே தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் மற்றும் புனர்வாழ்வு அளித்து விடுதலை செய்யப்பட்டு சமூக மேம்படுத்தப்பட்டும் நீதிமன்றங்களின் நடவடிக்கைகளின் பின்னர் விடுதலை செய்யப்பட்டும் மீளவும் மீளுருவாக்கம் என்கின்ற பெயரிலே கைது செய்யப்பட்டு சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற போராளிகளையும் விடுதலை செய்ய கோரி வடக்கு கிழக்கு தழுவிய மாகாண ரீதியிலே எங்களுடைய கையெழுப்பு சேகரிப்பு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாள் வவுனியா அஞ்சல் நிலையத்துக்கு முன்பாக எங்களுடைய இந்த கையெழுத்து சேகரிப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினமும் நாளைய தினமும் வவுனியா மாவட்டத்திலும் நாளை மறுதினமும் அதற்கு அடுத்த நாளும் மன்னார் மாவட்டத்திலும் தொடர்ச்சியாக அதனைத் தொடர்ந்து கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் என அனைத்து மாவட்டங்களிலும் வடமாகாணங்கள் நிறைவேற்றுவதுண்டு. கிழக்கு மாகாணத்திலும் எங்களுடைய இந்த கையெழுத்து சேகரிப்பு போராட்டத்தினை நிறைவு செய்து இந்த கையெழுத்தினை இலங்கையினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் நேரடியாக கையளித்து இந்த சிறைகளில் வாழுகின்ற அரசியல் கைதிகளும் மற்றும் மீளுருவாக்கம் என்ற போர்வையில் பயங்கரவாத தடுப்புகள் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற போராளிகளையும் உடனடியாக விடுதலை செய்யுமாறு இந்த மனுவினை ஜனாதிபதியிடம் கையளிக்கின்றோம். இந்த கையெழுத்து சேகரிப்பு போராட்டத்துக்கு மத குருமார்கள், அரசியல் பிரமுகர்கள், பல்கலைக்கழக சமூகத்தினர், வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் மற்றும் எங்களுடைய தமிழ் பேசும் உறவுகள் அனைவரும் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்கு இந்த கையெழுத்திட்டு அவர்களுடைய விடுதலைக்கு வலிச்சேர்க்குமாறு உங்களிடம் அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றோம். நன்றி. இனத்துக்காக உழைத்தவரை இன்னின்றி வாழ வைக்கும் போராளிகள். நாங்கள் மிகவும் அன்பாக இந்த ஜனாதிபதியிடம் கேட்கிறது எங்களோட போராட்டத்தின் நியாயப்பாட்டத்தை உணர்ந்து அதுக்கான ஒரு பதிலை எங்களோட போராளிகள் எங்களோட மக்கள், அதாவது தடுப்பு பயங்கரவாத தடுப்பு பிரிவுகள் வேற ஒரு சட்டப்பிரிவுகள் எல்லாம் எங்களோட போராளிகள் மக்கள் எல்லாரையும் பற்றினீர்கள். அவர்களோட அரசியல் கைதி அத்தனை பேரையும் நாங்கள் எங்கள் மீது பயங்கரவாதம் தடை சட்டத்தை நீங்கள் போடுவதால் எந்த ஒரு தீர்வும் பெறாது. நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய ஒரு கட்டாயத்தை நிற்கிறோம். எங்களுக்கான அதாவது நாங்கள் விரும்பி இந்த ஆயுதத்தை தூக்க அப்ப எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டை நாங்கள் கட்ட வைக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும். இதுக்கு எங்களுக்கு தேவை எங்களோட பயங்கரவாதத்தை நீங்கள் தடச்சிறத்தங்கள் எடுக்க வேண்டும். ஏற்றால் இன்றைக்கு இப்ப கிட்டத்தட்ட 2 மாதம் இந்த ஆட்சி வரைக்கும் முதல் பழைய அரசாங்கம் என்ன வந்து கூப்பிட்டு வந்து வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர்ந்த உறவுகள் உங்களுக்கு அதாவது தயாமோகன் தயாவரன் நபர்கள் எல்லாம் காசு நீங்கள் ஆயுத உற்பத்தி செய்கிறீர்கள் ரெண்டு ஒரு வழக்கொண்ட ஒரு விசாரணையோட மேற்கொண்டு அப்ப இப்படியெல்லாம் நாங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து இந்த பயங்கரவாத தடை சட்டம் எங்கள் மீது விசாரணை நிப்பாட்டுகிறோம். நாங்கள் இந்த நாட்டில் ஒரு நல்ல பிரஜையாக நல்ல ஒரு குடிமகனாக வாழ்றதுக்கு தான் நாங்கள் திருப்போம். மற்றது சர்வதேசத்திடமும் இந்திய அரசிடமும் இலங்கை அரசிடமும் நாங்கள் கேட்பது எங்கள் தடையை அதாவது விடுதலை புலிகளாகிய எங்கள் மீது உள்ள தடையை எடுங்கள், இல்லை என்றால் எங்கள் நியாயப்பாட்டை கேளுங்கள். தயவுசெய்து இதுக்கு எங்களோட உலகம் மக்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள்கிட்ட பயங்கரவாத பட்டியல் அதாவது எங்கள் மீது உள்ள தடையை எடுக்க வேண்டும் என்று மிகவும்